ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்பவே முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஜோதிட தாள்களை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. தற்போது 2025 ஆண்டில் 5வது மாதமான மே மாதமானது நடந்துகிட்ருக்கு. இந்த 5வது மே மாதங்கிறது ஒரு முக்கியமான மாதம் என்று சொல்லலாம், ஒரு எச்சரிக்கையான மாதம் என்று சொல்லலாம். அப்படின்னு முக்கியமான எச்சரிக்கையான மாதம் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய கிரக பயிற்சிகள் நடக்குது. அதனால் இந்த மாதம் ரொம்ப முக்கியமான மாதம் என்று சொல்லப்படுது. ஸோ சமீபத்தில் தான் முக்கியமான கிரகப்பயிற்சி ஒன்று நடந்தது. அந்த கிரகப்பயிற்சி நடந்ததுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறப்போகுது. அதில் மீன ராசிக்காரங்களுக்கு அந்த கிரகப்பயிற்சி நடந்ததுனால என்ன தலையெழுத்து மாறப்போகுது அப்படிங்கிற தாள்களை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ மீன ராசிக்காரங்க உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன கிரகப்பயிற்சி நடந்தது அப்படிங்கிறத சொல்கிறேன், அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. சூரியன் என்று சொல்லப்படக்கூடிய சூரிய கிரகம்தான் பயிற்சி ஆகியிருக்கு. மேசராசியில் இருந்த சூரிய பகவான் அங்கு விலகி ரிஷப ராசிக்கு வந்திருக்கிறாரு. ஆக்சுவலி சூரிய பகவான் நவக்கிரகங்களில் முதன்மையான கிரகம் என்று சொல்லப்படுது. இவர் தான் எல்லாத்துக்குமே தலைவன் என்று சொல்லலாம். இவர் பயிற்சி ஆகியிருக்கிறாரு. இவருடைய பயிற்சியில் தான் உங்களோட ராசிக்கு இதெல்லாம் நடக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. எதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். எதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு பயன்பெறுங்க. ஆக்சுவலி இந்த சூரியன் பயிற்சி ஆகக்கூடிய அடிப்படையில் தான் தமிழ் மாதமானது வரும். அந்த வகையில் தற்போது சூரியன் ரிஷப ராசியில் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டார்ல. இப்போ தமிழ் மாதம் முதல் மாதமான சித்திரை மாதம் முடிந்து 2வது மாதமான வைகாசி மாதமானது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் ஆன இந்த வைகாசி மாதத்துடைய பலன்களை தான் இந்த வீடியோவில் மீன ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஆக்சுவலி இந்த வைகாசி மாதம் சாதாரணமான மாதம் கிடையாது. உண்மையாலுமே சிறப்பு வாய்ந்த மாதம் என்று இந்த வைகாசி மாதத்தை சொல்லலாம். ஏன்னா வைகாசியில் இத்தனை சிறப்புகள் அடங்கியிருக்கு என்பது உங்கள் ராசிக்கு தெரியாமல் இருக்குது. முதல்ல உங்கள் ராசிக்கு வைகாசியில் இத்தனை சிறப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன், அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் இந்த வைகாசி மாதம் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஆக்சுவலி பலன் தரக்கூடிய வைகாசி மாதத்தை மாதவா மாதம் என்றும் வைகாசம் என்றும் போற்றப்படும். வைகாசியுடைய முதல் தேதியில் கங்கை நதியில் நீராடினால் 7 ஜென்மங்களில் செய்த பாவங்கள் நீங்கும் என்று சாஸ்திரத்தில் கூறப்படுது. அதே போல் இம்மாதத்தில் புனித நதியில் நீராடி மகாவிஷ்ணுவை துளசியிலைகளால் பூஜை செய்தால் நற்பெறுகள் பல பெறலாம் என்பது விஷ்ணு புராணங்களில் கூறப்படுது. அப்பேற்பட்ட இந்த வைகாசி சித்திரம் முடிந்து வரும். ஸோ சித்திரம் முடிந்து வைகாசி மாதம் ஆரம்பிக்கும் பொழுது வணங்க வேண்டிய தெய்வமாக குலதெய்வமானது கருதப்படுது. குலதெய்வத்தை வேண்டிக் கொண்டு கும்பத்தை வீட்டில் வைத்தால் குடும்பத்தில் நிம்மதி பிறக்கும். இதெல்லாம் ஒரு நம்பிக்கையோட அடிப்படையில் சொல்லப்படுது. இப்பேற்பட்ட இந்த வைகாசி மாதத்தில் பல அவதாரங்கள் நிகழ்ந்ததாக புராணங்களில் கூறப்படுது. அதெல்லாம் என்னென்னங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். அதெல்லாம் என்னென்னங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. வைகாசி பௌர்ணமி என்று சிவபெருமான் நெற்றியிலிருந்து வெளிப்பட்ட தீப்பொறியானது 6 குழந்தைகளாக சரவண பொய்கையில் தோன்றியது. அப்புறம் வைகாசி சுக்ல சதுர்த்தியில் தான் மகாவிஷ்ணு தன் பக்தன் பிரகலநாதனுக்கு ஒரு நொடி பொழுதில் நரசிம்ம அவதாரம் எடுத்தார். அப்புறம் கௌதம் புத்தர் அவதரித்தது ஒரு வைகாசி பௌர்ணமி என்று வரலாறில் சொல்லப்படுது. அவர் கயாவில் போதி மரத்தடியில் ஞானம் பெற்றது வைகாசி பௌர்ணமியில் தான். அப்புறம் வைகாசி மாத மூல நட்சத்திர நாளில் திருஞான சம்பந்தருடைய திருநட்சத்திர தினம் அன்று ஆச்சாள்புரத்தில் திருஞான சம்பந்தர் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அப்புறம் நம்மாழ்வார் திருக்கட்டையூர் நம்பிகள் அவதரித்த மாதம் வைகாசியில் தான். அப்புறம் காஞ்சி மகா பெரியவர் அவதரித்ததும் வைகாசி பௌர்ணமியில் தான். ஆதிசங்கரர் தோன்றியதும் வைகாசி பஞ்சமியில் தான். அப்புறம் வைகாசி பௌர்ணமி என்று சிவபெருமானுக்கு மகிழம்பூ நிறத்தால் பட்டாட சாத்தி 108 பத்மராக கற்களால் ஆன மாலை அணிவித்து எல்சாத நெய்வேத்தியம் செய்து வழிபட்டால் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் நீங்கும் என்பது சாஸ்திரத்தில் கூறப்படுது. அப்புறம் வைகாசி மாதம் சிவபெருமானை போற்றி கடைபிடிக்கப்படக்கூடிய விரதமான ரிஷப விரதமானது வரும். அப்புறம் வைகாசி விசாகத்தில் யமதர்மராஜன் அவதரித்ததாக புராணங்களில் கூறப்படுது. ஆகையால் தான் யமதர்மராஜன் எழுந்தருள் இருக்கக்கூடிய ஸ்ரீ வாஞ்சியம் மற்றும் திருச்சி மண்ணசநல்லூர் அருகேயுள்ள
திருப்பைஞ்சலி திருத்தலங்களில் சிறப்பு வழிபாடுகளானது நடைபெறுது. அப்புறம் தமிழ் கடவுள் முருகன் வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தில் தான் பிறந்தார். அப்புறம் வைகாசி மாதத்தில் 63 நாயன்மார்களில் திருஞான சம்பந்தர், காலர் சிங்கர், சோமசிமாறன், நவிநந்தி அடிகள், திருநீலநாக்கர், முருகநாயனார், திருநீலகண்ட யாழ்ப்பாணர் ஆகியோர் பிறந்திருக்கிறாங்க. அப்புறம் சிவபெருமான் பார்வதி திருமணமும் முருகப்பெருமான் தேவியான திருமணமும் நடைபெற்ற மாதம் வைகாசி தான். ஸோ இப்படி பல சிறப்பு புண்ணிய தினங்கள் இந்த வைகாசியில் வரும். அதனால் இந்த வைகாசி மாதம் புராண ரீதியாக முக்கியமான மாதம். இந்த வைகாசி மாதத்தில் உங்கள் ராசிக்காரங்க வழிபாடு செய்திங்கன்னா பயன் அதிகமாக கிடைக்கும். இந்த வைகாசி மாதத்தில் வழிபாடுகள் மேற்கொண்டிங்கன்னா உங்களுக்கு ஆயுள், செல்வம், புத்திரப்பேறு ஆகியவை கிடைக்கும். குடும்பத்தில் ஒரு வகையான அமைதியும் செல்வமும் செழிக்கும். இதெல்லாம் நம்பிக்கையாக சொல்லப்படுது. அப்புறம் வைகாசியில் வைகுந்தனை நினைத்தாலே சுகபோக வாழ்க்கை கேட்டோம். வைகாசியில் புனித நீர்த்தங்களில் நீராடி திருமாலை துளசியால் வழிபாடு செய்திங்கன்னா நற்பெரு கிடைக்கும். அப்புறம் வைகாசியுடைய முதல் தேதியில் கங்கை நதியில் நீராடினால் 7 ஜென்மங்களில் செய்த பாவங்கள் நீங்கி வாழ்வில் பல நன்மைகள் நடக்கும். இதுதான் வைகாசியுடைய சிறப்புகள். இப்பேற்பட்ட இந்த வைகாசி மாதத்தில் உங்களோட ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலனை இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ மீன ராசிக்காரங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், புரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்கிறேன். தெளிந்த ஞானத்தோடு மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த வைகாசி மாதம் யோகமானதாக இருக்கும். இதுவரை உங்களுக்கு இருந்த நெருக்கடி விலக ஆரம்பிக்கும். நினைத்த வேலை நடக்கும். குடும்பம், தொழில், உத்தியோகத்தில் இருந்த சங்கடம் விலகும். 3வது இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளை வெற்றியாக்குவார். உங்கள் உழைப்புக்கேற்ற லாபத்தை வழங்குவார். விரயஸ்தானத்தில் ராகுவும் சனியும் சஞ்சரித்தாலும் குரு பகவானுடைய பார்வையால் சுப விரயங்கள் உண்டாகும். உடல்நிலையில் இருந்த பாதிப்பு விலகும். புதிய இடம், வீடு, வாகனம் வாங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும். ஜூன் 8 முதல் செவ்வாய் 6வது இடத்துல சஞ்சரிப்பதால் உங்கள் திறமை அதிகரிக்கும். எதிர்ப்பு விலகும். வழக்கு விவகாரம் சாதகமாகும். அனைத்திலும் வெற்றி என்ற நிலை உண்டாகும். நேற்று வரை இருந்த நெருக்கடி இனி இல்லாமல் போகும். தொழில் முன்னேற்றம் அடையும். பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. இருந்தாலும் நண்பர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு இடைவெளி உண்டாகும். அதில் மட்டும் ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்புறம் உத்திராடாதி நட்சத்திரத்தில் பிறந்த மீனத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு. நினைத்த உடனே சாதித்து விட வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த வைகாசி மாதம் நன்மையானதாக இருக்கும். இதுவரை இருந்த நெருக்கடி உங்களை விட்டு விலகும். வாழ்வில் புதிய பாதை தெரியும். உங்களுக்கு ஏற்பட்ட அவமானம், குடும்பத்தில் இருந்த பிரச்சனை எல்லாம் இனி இல்லாமல் போகும். சத்துருஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேது உங்கள் உடல்நிலையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார். செயல்களில் தெளிவை உண்டாக்குவார். மறைமுகமாக தொல்லை கொடுத்தவர்களை அறிந்து கொண்டு அவர்களை விட்டு விலகுவீங்க. உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனை முடிவிற்கு வரும். இழுபறியாக இருந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும். மெயினாக செல்வாக்குங்கிறது உங்களுக்கு உயரும். ஜூன் 8 முதல் செவ்வாய் 6வது இடத்துல சஞ்சரிப்பதால் கூடுதல் பலம் கிடைக்கும். தைரியமும் துணிச்சலும் அதிகரிக்கும். உங்களை ஏளனமாய் பார்த்தவர்கள் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் செல்வாக்குங்கிறது உங்களுக்கு உயரும். ராசிக்குள் சஞ்சரித்து சங்கடங்களை உண்டாக்கி வந்த ராகு விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் செலவு உண்டாலும் அவ பயனுள்ளதாக இருக்குங்க. அப்புறம் ரேவதியில் பிறந்த மீன ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. சாதுரியமாக செயல்பட்டு நினைத்ததை சாதிக்கக்கூடிய வலிமை கொண்ட உங்களுக்கு இந்த வைகாசி மாதம் நன்மையானதாக இருக்கும். உங்கள் நட்சத்திராதிபதி புதன் வீட்டில் ராசியாதிபதி சஞ்சரித்து 8, 10, 12ஆம் இடங்களில் பார்க்குறாரு. இதனால் மறைந்திருந்த செல்வாக்கு வெளிப்படும். உடல்நிலையில் முன்னேற்றம் உண்டாகும். எதிர்பாராமல் ஏற்பட்ட பய விலகும். கடன் தொல்லை, அவமானம் என்பதெல்லாம் நீங்கும். செய்து வரக்கூடிய தொழிலில் முன்னேற்றம் அடைய முடியும். உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு முடிவுக்கு வரும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி உங்களுக்கு வெற்றியாகும். செலவையெல்லாம் சுப செலவுகளாக மாறும். குடும்பத்தில் சுப செயல் நடக்கும். ஜூன் 2 முதல் புதன் சாதகமாக சஞ்சரிப்பதால் தடைப்பட்ட வேலைகளை முடிப்பீங்க. மாதம் முழுவதும் சூரியன் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் நீங்கள் எடுத்த வேலை நடக்கும். முயற்சிக்கேற்ற லாபமும் கிடைக்கும். அப்புறம் அரசு வழி வேலைகளில் லாபம் உங்களுக்கு உண்டாகும். ஸோ இந்த மாதிரியான பலன் உங்களோட நட்சத்திரத்துக்கு கிடைக்குங்க. ஸோ மீன ராசிக்காரங்க, உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த மாதம் என்ன பலனை நீங்கள் பெறுவீங்களோ அதை தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ண பலனை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க.
தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் உங்களை போல் இதை பார்த்து பயனடையட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.